Hi students, நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஜியோகிராஃபில 5th chapter பார்க்க போறோம். So last classல historyல 6th chapterல இருக்கக்கூடிய detail answers 3 detail answers பார்த்தோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So அதோட அந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 நாள் நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு சேஞ்சுக்கு நம்ம இன்றைக்கி ஜியோகிராஃபி பார்க்கலாம். ஸோ ஜியோகிராஃபியில் இந்த ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட ஜியோகிராஃபி போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் போட்ட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ஜியோகிராஃபி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரே ஒரு லெசன் தான் வந்துட்டு ஜியோகிராஃபியில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ ஜியோகிராஃபியில் 5th யூனிட் என்ன அப்படின்னா இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பற்றியும் நம்ம எப்படி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நம்மளோட கண்ட்ரியில் எப்படி இருக்குது, நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட ட்ரேட் எப்படி இருக்குங்கிறத பற்றினது தான் இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் வந்துட்டு புக் பேக்கில் வந்துட்டு 2 மார்க்ஸ் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் இருக்குது, டிஸ்டிங்விஷ் இருக்குது, டீட்டெயில் ஆன்சர்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீஃப் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பேஜ் நம்பர் 199 இருக்குது. 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 7 கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மைக்ரேஷன், ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ மைக்ரேஷனை என்ன, அதோட டைப்ஸை கொடுக்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் ரைட் எனி 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ். ஸோ ரயில்வே சிஸ்டத்தில் வந்துட்டு ஏதாச்சும் 4 அட்வான்டேஜஸ் வந்துட்டு எழுத சொல்கிறாங்க செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் இஸ் ரைட் ஏ நோட் ஆன் பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் வந்துட்டு பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட். அதாவது பைப்லைன்ஸ் மூலயமா நம்மளோட டிரான்ஸ்போர்ட், அதாவது ஆயில், பெட்ரோலியம் அதெல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அதான் வந்துட்டு பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி எழுதணும், அது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டேட் த மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்லேண்ட் வாட்டர்வேஸ், மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் இஸ் வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். ஸோ கம்யூனிகேஷன்னா என்ன, அதோட டைப்ஸை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த்து ஒன் இஸ் டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிக்ஸ்த்து கொஸ்டின். செவன்த் ஒன் இஸ் ஸ்டேட் த மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். ஸோ ரோட்வேஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரயில்வேஸோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே ரோட்வேஸோட அட்வான்டேஜஸ். ஸோ மெரிட்ஸ் அப்படின்னா அட்வான்டேஜஸ். ஸோ அதை கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 7 கொஸ்டின். ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் மைக்ரேஷன், ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ். இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாருங்கள், வாட் இஸ் மைக்ரேஷன், ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ். Migration is the movement of people across regions and territories. ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பீப்புளோட மூமெண்ட்ஸ், அதாவது பீப்புள் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது தான் என்ன சொல்லுவோம்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லியிருக்காங்க, இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜியன். ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு போகிறதோ இல்லாட்டி ஒரு டெரிட்டரியிலேருந்து இன்னொரு டெரிட்டரிக்கு போகிறது தான் என்ன சொல்கிறோன்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி இன்டர்னல் ஆர் இன்டர்நேஷ்னல். அதாவது ஒன்று அந்த மைக்ரேஷன் வந்துட்டு இன்டர்னல், நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கலாம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு மைக்ரேட் ஆகி போகலாம். இல்லாட்டி பிட்வீன் கண்ட்ரிஸ், நம்ம கண்ட்ரிலேருந்து அப்ராடுக்கு அந்த மாதிரி அப்ராட்ஸ்க்கு வந்துட்டு போகலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் கேன் பி இன்டர்னல் ஆர் இன்டர்நேஷ்னல். It plays an important role in changing the composition and distribution of population. ஸோ அந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷனையும் காம்போசிஷனையும் இது வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு 1 crore பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 crore பீப்புள் வந்துட்டு ஒரு 10 lakhs பீப்புள் மட்டும் இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த பாப்புலேஷனோட இது வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சேஞ்சிங் த காம்போசிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ மைக்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜியன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். அதாவது பீப்புளோட மூமெண்ட்டை அக்ராஸ் ரீஜியன்ஸோ இல்லை டெரிட்டரிஸுக்கு, இப்போ டெரிட்டரிஸை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மைக்ரேஷன் வந்துட்டு இன்டர்னலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மைக்ரேஷன் வந்துட்டு ஒரு சர்டைன் பிளேஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷனையும் காம்போசிஷனையும் சேஞ்ச் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் எனி 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ். ஸோ ரயில்வே சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எனி 4 அட்வான்டேஜஸை வந்துட்டு எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். பாருங்கள், அதோட ஆன்சர்
railways are well suited for carrying heavy and bulky goods over long distances. ஸோ ரயில்வேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு ரொம்பவே சூட் ஆயிருக்கு அப்படின்னா ஹெவி அண்ட் பல்கி கூட்ஸ், அதாவது ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய கூட்ஸை வந்துட்டு பொருளை வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது லாங் டிஸ்டன்ஸுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்துட்டு இந்த ரயில்வே சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே சூட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. Railways can provide better protection and safety to the goods than motor and transport. அதாவது பெட்டர் ப்ரொடெக்ஷன், அங்கே ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷன். ஸோ ரயில்வேஸ்னால ஒரு கூட்ஸுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனையும் சேஃப்டியும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் மேடான ஏதாச்சும் ஒரு இதை வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலோ அப்படி ஏறி இறங்கும் போது அந்த கிளாஸஸில் வந்துட்டு கிராக் விழுக சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ரயில்வேஸில் நம்ம அதை கேரி பண்ணிட்டு போகும்போது அதனால ஒரு சேஃப்டியான ப்ரொடெக்ஷனை வந்துட்டு தர முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட், அதாவது ரயில்வேஸ் கேன் ப்ரொவைட் பெட்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி டு த குட்ஸ் தென் த மோட்டார் டிரான்ஸ்போர்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ரயில்வேஸ் ஹெல்ப்ஸ் இன் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் செக்டார் by facilitating the quick movement of perishable foods. அதாவது நாட் ஒன்லி இண்டஸ்ட்ரியல் செக்டார் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸுக்கும் இந்த ரயில்வேஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கமர்ஷியலைசேஷன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ், அதாவது பெரிஷபிள் கூட்ஸ், இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாமே வந்துட்டு பெரிஷபிள். ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக குயிக்காக வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு இந்த ரயில்வேஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Its role in transporting raw materials to industries and finished goods to markets is invaluable. அதாவது இதோட ரோல், அதாவது ரா மெட்டீரியலை இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஃபினிஷ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மார்க்கெட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இதோட ரோல் வந்துட்டு ஒரு இன்வேல்யூபிள், அதாவது விலையே மதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ்னு பார்க்கும்போது 4 அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ரயில்வேஸ் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு வெல் சூட்டட் அப்படின்னா, ஹெவி அண்ட் பல்கி கூட்ஸை வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸில் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த ரயில்வேஸ் வந்துட்டு ரொம்பவே சூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா, ரயில்வேஸ் மூலயமா நம்ம கூட்ஸை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பெட்டர் ப்ரொடெக்ஷனையும் சேஃப்டியும் அந்த கூட்ஸுக்கு தரும். செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன் என்னென்னா, அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பெரிஷபிள் ஃபுட்ஸை வந்துட்டு ஈஸியாகவும் குயிக்காகவும் இது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். ஸோ தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் ஒன் என்னென்னா, அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ரா மெட்டீரியல் வந்துட்டு இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஃபினிஷ்டு கூட்ஸாக அந்த ரா மெட்டீரியலை மாற்றின பிறகு அதை வந்துட்டு மார்க்கெட்ஸ்க்கு வந்துட்டு இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணுறதுல இதோட ரோல் வந்துட்டு ரொம்பவே இன்வேல்யூபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் எ நோட் ஆன் பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள். Pipelines provided a very convenient mode of transport to connect oil and natural gas fields, refineries and to the markets. அதாவது வந்துட்டு பைப்லைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, இந்த ஆயில், நேச்சுரல் கேஸ், ஸோ அங்கேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டு எங்கே அந்த ஆயிலை எடுக்கிறாங்களோ அங்கேருந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, pipelines provided a very convenient mode of transport. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இந்த ஆயில், பெட்ரோலியம், அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பைப்லைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. In the past these were used to transport water to cities and industries. அதாவது நம்மளோட ஓல்டன் டேஸில் இந்த பைப்லைன் நெட்வொர்க்கை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது வாட்டரை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதாவது சிட்டிஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பைப்லைன்ஸை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது now solids can also be transported through a pipeline when converted into slurry. அதாவது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு சாலிட் மெட்டீரியல்ஸையும் வந்துட்டு இந்த பைப்லைன் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, அதை கொஞ்சம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்ட், அதாவது சாலிட் இல்லாமல் லிக்விட் இல்லாமல் செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் மாற்றி அதையும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த பைப்லைன் மூலமா. The initial cost of laying pipeline is high but subsequent running cost is minimum. அதாவது இனிஷியலாக ஒரு இடத்துல வந்துட்டு
பைப்லைன் போடணும் அப்படின்னா வந்துட்டு அதோட காஸ்ட் வந்துட்டு ஹையாக தான் இருக்கும். ஆனால் அதனால ஃப்யூச்சரில் வந்துட்டு எந்த ப்ராப்ளம்ஸும் வந்தால் இதுவே பிளாஸ்டிக்லாம் போட்டோம்னா அது இடையில உடஞ்சிரும், அதை சரி பண்ணும். ஸோ பைப்லைன் போடும்போது அந்த மாதிரி எந்த செலவும் வராது. ஆயில் ஃபீல்ட் இன் அப்பர் அசாம் டு கான்பூர், ஃப்ரம் சலாயா இன் குஜராத் டு ஜலந்தர் இன் பஞ்சாப், and gas pipeline from Hazira in Gujarat to Jagadishpur in Uttar Pradesh are the three important large network of pipeline in the country. நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு 3 large pipeline networks இருக்குது. என்னென்னா அசாம் டு கான்பூர், அதாவது அசாம்லேருந்து கான்பூர் வரைக்கும் ஆயில் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கன்னா குஜராத்தில் ஆரம்பித்து ஜலந்தர், பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தர் வரைக்கும் ஒரு கேஸ் பைப்லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹசீரா, அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹசீராலேருந்து ஜெகதீஷ்பூர் வரைக்கும் ஒரு பைப்லைன் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஆயில் ஃபீல்ட்ஸ் தான். அதே மாதிரி இந்த ஹசீரா ஜெகதீஷ்பூரில் இருக்கிறது மட்டும்தான் என்ன அப்படின்னா அது பேர் என்ன, கேஸ் பைப்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய 3 மேஜர் பைப்லைன்ஸ். ஸோ ரைட் அ நோட் ஆன் பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியான்னு கேட்கும்போது மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆயில்ஸ், நேச்சுரல் கேஸ் அண்ட் ரெஃபினரிஸ்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்துட்டு பாஸ்ட் நம்மளோட ஓல்டன் டேஸில் இந்த பைப்லைன்ஸை வந்துட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா சிட்டிஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் வாட்டர் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு சாலிட்ஸையும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பைப்லைன் போடுறதுக்கு இனிஷியல் காஸ்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே மினிமமாக இருக்கும். நம்ம கண்ட்ரியில் 3 மேஜர் பைப்லைன்ஸ் இருக்குது. எங்கெங்கன்னா ஃபஸ்ட்டு அசாம் டு கான்பூர், நெக்ஸ்ட்டு குஜராத் டு ஜலந்தர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹசீரா டு ஜெகதீஷ்பூர். ஸோ இந்த 3 பைப்லைன்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மேஜர் பைப்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட் த மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்லேண்ட் வாட்டர்வேஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். த மேஜர் நேஷ்னல் வாட்டர்வேஸ். ஸோ என்னென்ன நேஷ்னல் வாட்டர்வேஸ் இருக்குன்னா, நேஷ்னல் வாட்டர்வே 1 அது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் ஹல்டியா அண்ட் அலகாபாத், measures 1620 kilometer and includes the stretches of Ganga, Bhagirathi, Hooghly river system. அதாவது நேஷ்னல் வாட்டர்வே ஃபஸ்ட்டு எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா ஹல்தியாலேருந்து அலகாபாத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதோட மெஷர் எவ்வளோன்னா 1620 கிலோமீட்டர். ஸோ இந்த நேஷ்னல் வாட்டர்வேல வந்துட்டு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா கங்கா, பகிராத்தி, ஹோக்லி இந்த ரிவர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே இந்த நேஷ்னல் வாட்டர்வேல இன்க்ளூட் ஆகுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர்வே நேஷ்னல் வாட்டர்வே வந்துட்டு ஹலிதாலேருந்து அலகாபாத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதோட கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா 1620 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற இந்த நேஷ்னல் வாட்டர்வேல வந்துட்டு எந்தெந்த இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எந்தெந்த ரிவர்ஸ்லாம் இது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா கங்கா, பகிராத்தி, ஹோக்லி. ஸோ இந்த 3 ரிவர் சிஸ்டமும் இது கூட ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, நேஷ்னல் வாட்டர்வே 2. த வாட்டர்வே இன்க்ளூட்ஸ் த ஸ்ட்ரெச் ஆஃப் பிரம்மபுத்ரா ரிவர் பிட்வீன் துப்ரி அண்ட் சாத்யா, a distance of 891 கிலோமீட்டர். ஸோ நேஷ்னல் வாட்டர்வே 2 எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திரா ரிவருக்கு நடுவில் துப்ரி அண்ட் சத்யாங்கிற பிளேஸில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இதை கவர் பண்ணுது அப்படின்னா 891 கிலோமீட்டரை வந்துட்டு கவர் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு 1620 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் வந்துட்டு 891 கிலோமீட்டரை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. அதாவது நேஷ்னல் வாட்டர்வே 2. நேஷ்னல் வாட்டர்வே 3 பாருங்கள். This waterway extends between Kollam and Kottapuram in the state of Kerala. It is the first national waterway in a country with 24-hour navigation facilities along with the entire stretch of 205 km. So national waterway 3rd எங்கே இருக்குன்னா இது எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுனா கொல்லம், கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லத்துலேருந்து கொட்டாபுரம் அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர்வே. எதுக்கு அப்படின்னா மற்ற 2 நேஷ்னல் வாட்டர்வேஸ்லேயும் வந்துட்டு 24 ஹவர்ஸ் வந்துட்டு நேவிகேஷன் வந்துட்டு இருக்காது. அதாவது வந்துட்டு 24 ஹவர்ஸும் அந்த வாட்டர்வே வந்துட்டு நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த கொல்லத்துலேருந்து கொட்டாபுரம் அந்த வாட்டர்வே வந்துட்டு நேஷ்னல் வாட்டர்வே 3ல் வந்துட்டு 24 ஹவர்ஸும் நம்மளால் நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
இதோட என்டையர் ஸ்ட்ரெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 205 கிலோமீட்டர் வந்து இதோட என்டையர் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியான்னு பார்க்கும்போது 3 இருக்குது. நேஷ்னல் வாட்டர்வே 1, நேஷ்னல் வாட்டர்வே 2, நேஷ்னல் வாட்டர்வே 3. ஸோ நேஷ்னல் வாட்டர்வே 1 வந்து 1620 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர்வே 2 வந்துட்டு 891 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கு. நேஷ்னல் வாட்டர்வே 3 வந்துட்டு 205 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 வாட்டர்வேஸ்லேயும் 24 ஹவர்ஸ் நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது எது அப்படின்னா இந்த நேஷ்னல் வாட்டர்வே 3 தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ்? ஸோ கம்யூனிகேஷன்னா என்ன, அதோட டைப்ஸை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 5th கொஸ்டின். ஸோ பாருங்கள், கம்யூனிகேஷன் இஸ் த ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்களோட தாட், அவங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். டெக்னாலஜி டஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன் த கம்யூனிகேஷன் ஃபீல்டு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு டெக்னாலஜி வந்துட்டு நிறையா ஒண்டர்ஸ், அதாவது நிறையா அற்புதங்களை வந்துட்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. கம்யூனிகேஷன் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு பர்சனல் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷனை வந்துட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் 2ஆக பிரிக்கலாங்கிறாங்க. ஸோ communication is a process that involves exchange of information, thoughts and ideas. அதாவது கம்யூனிகேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ், அதில் வந்துட்டு தாட்ஸையும் அவங்களோட ஐடியாஸையும் இன்ஃபர்மேஷனையும் ஒரு ஹியூமன் பீங்கும் இன்னொரு ஹியூமன் பீங்க்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு டெக்னாலஜி வந்துட்டு நிறைய அற்புதங்களை வந்துட்டு பண்ணியிருக்கு. ஸோ கம்யூனிகேஷனை நம்ம 2ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு கம்யூனிகேஷனை 2ஆக கேட்டகரைஸ் பண்ணலாங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். 6th கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். ட்ரேட் கேரிட் ஆன் பிட்வீன் 2 or more countries is called international trade. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்னென்ன அப்படின்னா என்னென்னா 2 கண்ட்ரிஸ், நம்ம இந்தியாவும் இல்லாட்டி இந்தியா இன்னொரு கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணுது. ஸோ வந்துட்டு 2 கண்ட்ரிஸ் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேடு. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடை நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ட்ரேடுன்னு சொல்லலாம், ஃபாரின் ட்ரேடுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே பண்ணிக்காமல் அதர் கண்ட்ரிஸ் கூட பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக பண்ணுறோம், ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட பண்ணுறோம். அதனால தான் வந்துட்டு அதுக்கு இந்த பேரை வந்துட்டு சொல்கிறாங்க. Export and import are the 2 components of international trade. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட 2 காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் தான். ஃபாரின் கரன்சி இஸ் இன்வால்வ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஃபாரின் கரன்சி வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது ட்ரேட் கேரிடு பிட்வீன் 2 or more countries. அதாவது ட்ரேடு நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில இருக்க ஒரு ட்ரேடு தான் வந்துட்டு என்னென்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை எக்ஸ்டர்னல் ட்ரேட், ஃபாரின் ட்ரேட்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட 2 காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்துட்டு ஃபாரின் கரன்சி வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 6th கொஸ்டினோட ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் த மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். ஸோ ரோட்வேஸோட அட்வான்டேஜஸ் என்ன? மெரிட்ஸ் இஸ் நத்திங் பட் அட்வான்டேஜஸ் தான் மெரிட்ஸு. ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 7th கொஸ்டின். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா road plays an important role in carrying goods and passengers for short, medium and long distances. ஸோ ரோடு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் அதோட எதில் இருக்குன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் இல்லாட்டி கூட்ஸை வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ், அது வந்துட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி மீடியமான டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஒருத்தரை வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுல வந்துட்டு இந்த ரோடு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ். ஸோ இந்த ரோட்வேஸ் வந்துட்டு ரொம்பவே ஹைலி சூட்டபிள் எதுக்கு அப்படின்னா சும்மா ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹைலி சூட்டபிள் அப்படிங்கிறாங்க.
இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி அண்ட் சீப் டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டைன் ரோட்ஸ். அதாவது ஒரு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒர்க்கை ரொம்ப சீப்பான காஸ்ட்லேயே நம்மளால் பண்ண முடியும். ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் can establish easy contact between farms, fields, factories and markets and can provide door-to-door transport services. ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு அதாவது ஈஸியாக கான்டாக்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ. எதுக்கு யார்கிட்ட அப்படின்னா ஃபார்ம்ஸ், அதாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்டில், இல்லாட்டி ஃபீல்டில், ஃபேக்ட்ரிஸில், அதே மாதிரி மார்க்கெட்ஸில். ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு இந்த ரோடு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அதோட கான்டாக்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டோர் டு டோர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்க்கும் வந்துட்டு இது காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ்னு பார்க்கும்போது 4 மெரிட்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு இது வந்துட்டு பேசஞ்சர்ஸ் அண்ட் கூட்ஸை வந்துட்டு மீடியம் இல்லாட்டி ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் இல்லாட்டி ரொம்பவே ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு கேரி பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே ஹைலி சூட்டபிள். எங்கே சூட்டபிள் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே சூட்டபிளானது. அதே மாதிரி ஒரு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு, அதே சமயம் சீப்பும் கூட. ஸோ அந்த ரோட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ஈஸியாக எல்லாத்துக்கூடயும் வந்துட்டு ரிலேஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். எங்கெங்கன்னா ஃபார்மில், ஃபீல்டில், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். அதாவது 7th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு 7 கொஸ்டின்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 6 இருக்குது. ஸோ 6 வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.